Hi students, now we are going to see theorem 1.5 left cancellation law. The left cancellation law statement is let A, B and C be square matrices of order n if A is non-singular and AB equal to AC then B equal to C. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு நம்ம எழுதணும் லெஃப்ட் கேன்சலேஷன் லா. ஓகே, ஸோ கிவன் என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா A is non-singular and AB equal to AC. ஸோ இந்த டூ ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நாம் B equal to C அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ லெட் பி ப்ரூவ் நவ். ப்ரூஃப் since capital A is non-singular. So non-singular means determinant value is not equal to 0. That means A inverse exists. இது நமக்கு தெரியும். Non-singular matrix இருந்தால் inverse exist ஆகும். அப்போ by definition of inverse, by definition of inverse என்ன சொல்லலாம் அப்படின்னா A into A inverse is equal to A inverse into A is equal to IN. Okay, this is inverse property. So next I am taking AB equal to AC. So AB equal to AC. இதில் நான் என்ன செய்ய போகிறேன், pre-multiple. So pre-multiplying by A inverse on both sides. அப்போ நான் மல்டிப்ளை பண்ணும்போது A inverse into A B which is equal to here also A inverse into AC. Okay. So next associative property யூஸ் பண்ணி நான் வந்து ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போது இது எப்படி எழுதலாம், A inverse into A into this is B which is equal to A inverse into A into C. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி அதெல்லாம் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், அசோசியேட்டிவ். ஸோ by associative property we can write like that. So next A inverse A is I இல்லையா, A into A inverse into A is equal to IN நமக்கு தெரியும். So this is IN into B. Here also IN into C. Okay, IN அப்படிங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அது கூட எந்த மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணாலும் நமக்கு அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஃபைனலி வி கெட் B equal to C. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ரூஃப். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். தியரம் 1.6 ரைட் கேன்சலேஷன் லா. தி ஸ்டேட்மெண்ட் லெட் A, B and C be square matrices of order n if A is non-singular and B is equal to CA then B is equal to C. ஸோ முன்னாடி பார்த்தது லெஃப்ட் கேன்சலேஷன் லா, அங்கே A வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், AB equal to AC. அப்போ கேன்சல் பண்ணிவிட்டு B equal to C எழுதணும், தட் இஸ் லெஃப்ட். இங்கே ரைட் கேன்சலேஷன் லா, A எங்கே இருக்குது அப்படின்னா ரைட் சைடு. ஓகே, இப்போ நம்ம ஏவை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா B equal to C அப்படின்றது கிடைக்கும். இதை நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். லெட் யூ ப்ரூவ் நவ். சின்ஸ் கேபிட்டல் A is non-singular. Non-singular means determinant value is not equal to 0. So then A inverse exists. By definition of A inverse we can say that A into A inverse is equal to A inverse into A is equal to IN. This is inverse property. So next BA is equal to CA வே நம்ம எடுத்துக்கிறோம். So by taking BA equal to CA, இப்போ A எங்கே இருக்குது அப்படின்னா ரைட் சைடு. ஸோ அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், போஸ்ட் மல்டிப்ளையிங் by A inverse on both sides, then B A into A inverse is equal to
CA into A inverse. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன். அது மாதிரி எழுதுனா அதுக்கு என்ன நம்ம சொல்லியிருக்கோம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பை அசோசியேட்டிவ் B into A into A inverse is equal to C into A inverse. ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதலாம். இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம், ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இதோட வேல்யூ I அப்படின்னு நமக்கு தெரியும், IN. ஸோ B into IN which is equal to C into IN. IN is a unit matrix, identity matrix. ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு which implies B equal to C அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஏவை கேன்சல் பண்ணதுனால this statement is called right cancellation law. So hence proved. Theorem 1.7, reversal law for inverses. The statement, if A and B are non-singular matrices of the same order, then the product AB is also non-singular and AB whole inverse is equal to B inverse into A inverse. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஏவும் பியும் நான் சிங்குலராக இருந்தால் அதனுடைய ப்ராடக்ட் ஏபி இஸ் ஆல்சோ நான் சிங்குலர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ரூஃப் வந்து ஏபி ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம். ஸோ இதில் இந்த ஹோல் இன்வர்ஸ் பாருங்கள், ஏபி ஹோல் இன்வர்ஸ் எப்படி இருக்குன்னா பி இன்வர்ஸ் நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ். அந்த ஏபியினுடைய ப்ராடக்ட்டு BA அப்படின்னு ரிவர்ஸாக மாறி இருக்கு. ஸோ அதனால் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்ட் ரிவர்சல் ஆஃப் ஆர் இன்வர்சஸ். ஸோ ஓகே, லெட் பி ப்ரூவ் நவ். ப்ரூஃப். ஸோ கிவன் வந்து A and B ஆர் நான் சிங்குலர் மேட்ரிசஸ் ஆஃப் தி சேம் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் ஆர்டர், அந்த ஆர்டர் வந்து நான் சம் நம்பர் n அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அஸ்யூம் தட் the matrix A and B are non-singular matrices of order n. Okay, same order n எடுத்துக்கிறேன். So what is non-singular? Non-singular means determinant of A is not equal to 0 and determinant of B is also not equal to 0. That is non-singular. So determinant value not equal to 0 இருந்தால் டெஃபினட்டாக இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ A இன்வர்ஸ் அண்டு B இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ இது நமக்கு தெரியும், இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் த ப்ராடக்ட் AB is also non-singular நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ அதுக்காக AB அதுக்கு determinant values நான் எடுக்கிறேன். determinant of AB which is equal to இந்த determinant நம்ம determinant of A into determinant of B அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்போது determinant of A is not equal to 0ன்னு சொல்லியிருக்கோம். determinant of B is also non-singular, not equal to 0 சொல்லியிருக்கோம். therefore the product also not equal to 0. so we can say that this is not equal to 0 because determinant of A is not equal to 0 and the determinant of B is not equal to 0. This is the reason. So determinant value is not equal to 0 means AB is non-singular. So the product AB is also non-singular. So determinant value not equal to 0 அப்படின்னா நம்ம நான்-சிங்குலர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். ஓகே, இப்போ நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ ஏபி ஹோல் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் இல்லைங்களா, ஹோல் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஏபி இன்ட்டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இதை ரெண்டுத்தையும் நான் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். நான் என்ன எடுத்துக்கிறேன், ஏபி ப்ராடக்ட்டும் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸையும் எடுத்து நான் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். அப்போது ப்ராடக்ட்டில் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஏ இன்ட்டு
இப்போ இந்த ப்ராக்கெட் நான் மாற்றிக்க போகிறேன். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி A இன்ட்டு B இன்ட்டு B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ். ஓகே, B இன்ட்டு B இன்வர்ஸ் அப்படிங்கிறது IN நமக்கு தெரியும். ஸோ A இன்ட்டு IN இன்ட்டு A இன்வர்ஸ். ஓகே, A கூட அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா திரும்ப எகைன் ஏவே தான் கிடைக்கும். ஸோ A இன்ட்டு A இன்வர்ஸ். A இன்ட்டு A இன்வர்ஸ் எப்படி எழுதலாம்? IN. ஓகே, this equation 1. So second என்ன செய்ய போகிறோன்னா B inverse into A inverse into AB ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்படி பண்ணும் பொழுது இப்போ நான் ஆல்டர்னேட்டாக மாற்றி மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது B inverse into A inverse into A into B அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இந்த ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ A இன்வர்ஸ் இன்ட்டு ஏவோட வேல்யூ IN அது நமக்கு தெரியும். ஸோ B இன்வர்ஸ் இன்ட்டு IN இன்ட்டு B அப்படின்னு எழுதுகிறேன். IN இஸ் a யூனிட் மேட்ரிக்ஸ். அது கூட ப்ராடக்ட் பண்ணோன்னா எகெயின் அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ B இன்வர்ஸ் இன்ட்டு Bன்னு எழுதிடலாம். திஸ் இஸ் ஆல்சோ IN, B இன்வர்ஸ் இன்ட்டு B. ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் 1 and 2 நான் கன்க்ளூஷன் என்ன கொடுக்குறேன்னா, ஃப்ரம் 1 and 2 இது ரெண்டுத்தினுடைய ப்ராடக்ட் ஆல்டர்னேட் பண்ணாலும் நமக்கு IN தான் கிடைக்குது. அப்போ therefore AB இன்ட்டு B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ் which is equal to B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ் இன்ட்டு AB which is equal to நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா IN, that is யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு ப்ராடக்ட் பண்ணாலும் ஒரு மேட்ரிக்ஸ் தான். இது ஒரு மேட்ரிக்ஸ், இது செகண்ட் மேட்ரிக்ஸ். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நான் ப்ராடக்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணி யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைச்சதுன்னா ஒரு மேட்ரிக்ஸ் இன்னொரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு ப்ராடக்ட் பண்ணி நமக்கு யூனிட் கிடைக்குது அப்படின்னா, யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைச்சதுன்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், AB இஸ் இன்வர்ஸ் ஆஃப் B இன்வர்ஸ் A இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம். B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ இன்வர்ஸ் ஆஃப் ABன்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் இது, இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் இது அப்படி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணால் தான் IN கிடைக்கும். ஸோ B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் இஸ் தி இன்வர்ஸ் ஆஃப் AB. ஓகே, இது வந்து அதோடைய இன்வர்ஸ். அப்போ இன்வர்ஸ் ஆஃப் AB எப்படி எழுதணும், இன்வர்ஸ் ஆஃப் ABனா AB ஹோல் இன்வர்ஸ்னு எழுதணும். ஸோ தட் இஸ் AB ஹோல் இன்வர்ஸ் which is equal to this is inverse B inverse into A inverse. So hence proved. Next we are going to see theorem 1.8, law of double inverse. In the statement, if A is non-singular, then A inverse is also non-singular and A inverse whole inverse equal to A. So law of double inverse means we are going to take double inverse for the matrix. In first inverse, second inverse. 2 times inverse எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதே சேம் மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு A நான் சிங்குலராக இருக்கும் பொழுது A இன்வர்ஸ் ஆல்சோ நான் சிங்குலர் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிடணும். ஸோ ப்ரூஃப் assume that A is non-singular. So what is non-singular? Determinant value is not equal to 0. That is A inverse exists. So next A inverse non-singular nu proof பண்ணனும்னா இதுக்கு உடைய determinant values find பண்ணா அதுவும் not equal to 0 ஆ இருக்கணும். So determinant of A inverse which is equal to determinant of A inverse ஓட வேல்யூ எப்படி எழுதுவோம்னா 1 divided by determinant of A. அப்போ determinant value டிவைடில் இருக்குது. ஆல்ரெடி determinant value என்ன சொல்லியிருக்கோம், not equal to 0. அப்போ இது டோட்டலாக not equal to 0 தானே, இது not equal to 0. ஸோ இது சம் நம்பர். ஓகேவா, 0 இருந்தால் தான் 1 is infinity. இது சம் நம்பர். இதுவே ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லிட்டோம், not equal to 0ன்னு சொல்லிட்டோம். அப்படின்னா 1 divided by any number not equal to 0 தான். ஸோ அப்போ determinant of A inverse not equal to 0 சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், A inverse is also non-singular. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ
ஸோ செகண்ட் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏன்றதை ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி பை டெஃபினிஷன் ஆஃப் ஏ இன்வர்ஸ் டெஃபினிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ இதில் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன், ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ நெக்ஸ்ட் இஃப் ஐ டேக் தி ஹோல் இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ், நான் என்ன செய்ய போகிறேன், ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்வர்ஸ். ஸோ ரெண்டு சைடுமே என்ன சரி இன்வர்ஸ். அப்போ தி ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ், இப்போ டூ மேட்ரிக்ஸ் வந்து ப்ராடக்டில் இருக்குது, ஹோல் இன்வர்ஸ் எடுக்க போகிறேன். அப்போ இன்வர்ஸ் எடுத்தால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஐன்றது யூனிட் மேட்ரிக்ஸ், அதுக்கு இன்வர்ஸ் எடுத்தால் திரும்ப அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். யூனிட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோன்னா அதே மேட்ரிக்ஸ் தான். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா ரிவர்சல் ஆஃப் இன்வர்ஸ். ஏன்னா இங்கே ப்ராடக்டில் இருக்கும்போது இன்வர்ஸ் எடுத்தால் ரிவர்ஸில் வரும். அப்போது இது என்ன ரிசல்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம், பை reversal law of inverse. இதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், reversal of inverses. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஏ இன்வர்ஸை நான் கேன்சல் பண்ண போகிறேன். ஏ இன்வர்ஸை கேன்சல் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், போஸ்ட் மல்டிப்ளை, நான் ரைட் சைடில் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ போஸ்ட் மல்டிப்ளையிங் by A on both sides. A வால போஸ்ட் மல்டிப்ளை. அப்போது A inverse whole inverse into A inverse into A which is equal to I into A ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு A into A inverse என்ன ஆகும், A into A inverse I தானே. ஸோ A inverse whole inverse this is I which is equal to I into A. ஐங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ் கூட எந்த மேட்ரிக்ஸை நம்ம ப்ராடக்ட் பண்ணாலும் திரும்ப அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இங்கே ஐ இருக்குது, ஐ கூட இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் திரும்ப இது தான் கிடைக்கும். அப்போ விச் இம்ப்ளைஸ் ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது டபுள் இன்வர்ஸ் லா ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். நெக்ஸ்ட்டு we are going to prove theorem 1.10. If A and B are any two non-singular square matrices of order n, then adjoint of AB is equal to adjoint B into adjoint A. So let me prove now. So given என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, since A and B are any two non-singular square matrices of order n. ஸோ அப்படி இருந்தால் நமக்கு ஏவுக்கும் பிக்கும் டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். ஏ இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒன்னிலேருந்து ஏ இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏன்னு சொல்லலாம். ஸோ விச் இம்ப்ளைஸ் இதிலிருந்து அட்ஜாயின்ட் ஏவோட வேல்யூஸ் எப்படி இருக்கும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ்னு இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சிமிலர்லி பி ஆல்சோ. அப்போது பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் பின்னு சொல்லலாம். இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா அட்ஜாயின்ட் பி இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்ட்டு பி இன்வர்ஸ். ஓகே, ஸோ இப்போது என்ன செய்ய போகிறோம்னா ஏபிக்கு அட்ஜாயின்ட் ஃபைண்ட் பண்ணணும், ஏபிக்கு. அதனால் ரீப்ளேஸ் இதில் ஏவுக்கு பதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏ பை ஏபி ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ பண்ணும்பொழுது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவுக்கு இருக்கிற பிளேஸில் என்ன பண்ணுறோம், ஏபி which is equal to here also determinant of AB into AB the whole inverse. Okay, which is equal to, so adjoint of AB equal determinant of AB நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம், determinant of A into determinant of B. So next AB the whole inverse, அது எப்படி எழுதலாம்னா B inverse into A inverse. இது எதை யூஸ் பண்ணியிருக்கோம், by reversal law. This is
by reversal law of inverse. ஓகே, ஸோ ரிவர்சல் law யூஸ் பண்ணி நம்ம P inverse into A inverse னு எழுத முடியும். ஸோ which is equal to இந்த determinant of A-வை A inverse கூடியும் determinant of B inverse கூடியும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது ஸ்கேலர்ஸ், இதெல்லாம் determinant வேல்யூஸ்னால் ஸ்கேலர், அதனால் அதை நம்ம determinant of B into B inverse, இங்கே determinant of A into A inverse. determinant வேல்யூஸ்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஸோ திஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ், அதை நம்ம எங்கே வேணாலும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் நம்பரை நம்ம காம்படேட்டிவ் பண்ணாலும் சேஞ்ச் ஆகுது வேல்யூஸ். பட் பி இன்வெர்ட்ஸ் ஏ இன்வெர்ட்ஸ் எல்லாம் மேட்ரிக்ஸ், அந்த மேட்ரிக்ஸஸ் எல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ மேட்ரிக்ஸஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது. பி இன்வெர்ட்ஸு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, ஸோ ஃபஸ்ட் மட்டும்தான் இருக்கணும். ஏ இன்வெர்ட்ஸு செகண்டில் இருக்குது, ஸோ அங்கேயே தான் இருக்கணும். அப்போது வி கேன் சேஞ்ச் த கான்ஸ்டன்ட் வேல்யூ, பட் வி ஷுட் நாட் சேஞ்ச் தி மேட்ரிசஸ், ஓகே, இன் ப்ராடக்ட். ஏன்னா மேட்ரிக்ஸ் நாட் காம்படேட்டிவ் இல்லையா, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் காம்படேட்டிவ். இதோட வேல்யூஸ் பாருங்கள், டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்ட்டு பி இன்வெர்ட்ஸ் அப்படிங்கிறது எது, அட்ஜாயிண்ட் ஆஃப் பி தானே. ஸோ இதை இங்கே சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. வாட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ட்ஸ், தட் இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா adjoint of AB equal to adjoint of B into adjoint A. Okay, so hence proved. Thank you.